நிறைய பேர் இப்போ கேள்வி கேட்டப்ப கூட சொன்னேன் நான், இது நீங்க அவங்க கிட்ட கேட்கணும். ஏங்க திடீர்னு தள்ளி வச்சீங்க, ஏங்க 7 மணி நேரம் லேட்டா வந்தீங்க, ஏங்க 12 மணிக்கு பேசுறாருன்னு சொல்லி 3 மணிக்கு காவல்துறையில கடிதம் கொடுத்தீங்க, 7 மணி நேரம் காலதாமதம் எதனால 1 மணி நேரம் வாகனத்துக்கு உள்ள போய் அமர்ந்துகிட்டீங்க, எதனால லைட் ஆஃப் பண்ணீங்க, ஏன் கூட்ட நெரிசலுக்குள்ள வண்டியை கொண்டு போய் கட்டாயப்படுத்தி உள்ள கொண்டு போய் நிறுத்தினீங்க, கூட்ட நெரிசலுக்கு முன்னாடியே நிறுத்தி இருக்கலாமே, கூட்டம் ஆரம்பிக்கும் போதே சீட்டு வண்டியோட முன் சீட்லயோ அல்லது மேலேயே நின்று பொதுமக்களை பார்த்து கையாட்டி இருக்கலாமே, கையெச்சரிக்கலாமே, இதெல்லாம் ஏன் செய்யலன்னு அவங்கள பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி. அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை பொறுப்பையும் அவங்களுக்கு இருக்கு. இது அரசியலா பார்க்கலன்னு ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சொல்லிட்டேன். யார் தவறு செய்திருந்தாலும் அந்த தவறை யாராக இருந்தாலும் ஒற்றுக்கொள்ள வேண்டியது அவருடைய கடமை பொறுப்பு. யாரா இருந்தாலும் சரி. நான் தான் உங்ககிட்ட தெளிவா சொன்னேன், 2 வகையா பிரிக்கணும். ஒன்னு அரசு செய்ய வேண்டியது, ஒன்னு அரசியல் கட்சிகள் செய்ய வேண்டியது. பொதுக்கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்ல அரசு செய்ய வேண்டியதை சரியாக செய்திருக்கிறது. அரசியல் கட்சிகள் சரியாக செய்திருந்தால் இது போன்ற தவறுகள், இது போன்ற இழப்புகள் ஏற்பட்டிருக்காது. அதுலதான் நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். அதனால இந்த சம்பவங்களை பொறுத்தவரை நான் உங்களை அழைத்ததே பாதிக்கப்பட்டவர்களுக்கு, இறந்தவர்களுக்கு இரங்கலையும் பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஆறுதலையும் சொல்லி இந்த நிகழ்வில், அதாவது இந்த உடனடி நடவடிக்கை எடுத்த மாநில முதலமைச்சர்களுக்கும் துணை முதலமைச்சர்களுக்கும் நன்றி தெரிவிப்பதற்காகத்தான் பத்திரிகையாளர் சந்திப்பு இன்று ஏற்பாடு செய்யப்பட்டன. இருந்தாலும் கூட அரசியல் சார்ந்து நீங்கள் எடுத்த கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லாம தவிர்த்துட்டு போனா வேற ஏதோ காரணங்கள் இருப்பதை போல சில செய்திகள் தவறுதலாக மீண்டும் மீண்டும் ஒரு தவறான செய்திகள் முன்னெடுக்கப்படும். ஆகையால இப்ப சமூக வலைதளங்களில் வரக்கூடிய பதிவுகள் நீங்க கேள்வியா கேட்பது கூட, அந்த சமூக வலைதளங்கள் பதிவிடக்கூடியவர்கள் விசாரணை ஆணையத்தின் முன்பு அவருடைய ஆதாரங்களை கொடுத்து இது போன்ற தவறுகள் இருக்கிறது என்று சொன்னால் விசாரணை ஆணையம் தெளிவாக விசாரித்து நடவடிக்கை எடுப்பதற்கு ஏதுவாக இருக்கு. அதுக்கு